வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான முகங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய முகம் தமிழ் சினிமாவுடைய ஒரு ஆளுமை மிக்க முகம், இந்திய சினிமாவுடைய பெருமை, திரு மணிரத்னம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தக் லைஃப் திரைப்படம் பத்தி தான் பேச போறோம். ஆனா உங்களோட திரைப்பட வாழ்க்கை முழுக்கவே அல்லது நீங்க பண்ணிருக்கிற படங்கள் பல படங்கள் தக் லைஃபா தான் இருந்திருக்கும் ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மௌனராகம் அந்த காலத்துல டிவோர்ஸ் பற்றிலாம் இவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் லிவின் பற்றி ஓகே கண்மணி சொசைட்டி அதை வந்து அக்செப்ட் பண்ணுதா அப்படிங்கிற காலத்தில் ஆனால் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்படின்னு உங்கள் அப்ரோச்சே ஒரு மாதிரி தக் லைஃபாக தான் உங்கள் சினிமா அப்ரோச்சும் இருந்திருக்கும்னு தோணுது. அது வந்து ஒரு ஆடியன்ஸை இதை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துலேருந்து இந்த படங்கள் அணுகிறீங்களா? கண்டிப்பாக. அது வந்து நம்ம சூழலில் நம்ம முன்னாடி நடந்துட்டு இருக்க கதைங்க தான் எல்லாம். வந்து மௌனராகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து அந்த மாதிரி படித்து சொந்தமாக யோசிக்க தெரிஞ்சு, ஆனால் ஒரு அரேஞ்ச் மேரேஜ்குள்ளே வந்து ஃபிக்ஸாக சுற்றி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வந்தது. ஸோ இது தனியாக இங்கேருந்து வெளியிலேருந்து இன்வென்ட் பண்ணி கொண்டு வரல. இது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், நம்ம சுற்றி நடக்கிறதோட பிரதிபலிப்பு தான் அது. அந்த சமகாலத்தில் ஒரு அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுற ஒரு விஷயத்த ஆனா நீங்க அதை ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. நான் அதுதான் சொல்ல வர்றேன். நீங்க வந்து லிவின் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல ரொம்ப பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு, அல்லது 10 இயர்ஸ்ல டெவலப் ஆயிருக்கு சொசைட்டியே. ஆனா அப்போ வந்து ஒவ்வொரு திரைக்கதைக்குமே அப்படி ஒரு விஷயங்கள் எடுக்கிறதுங்கிறது உங்க பேட்டர்னா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்லை, நம்ம சில சமயம் என்ன நினைக்கிறோம்னா, இது வரைக்கும் சொல்லாததுனால சொன்னா அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறோம். அது அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சுற்றி நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம டெய்லி வாழ்க்கையில இங்கெங்க பார்க்குறோம் அது. ஸோ அப்போல்லாம் நம்ம அதிர்ச்சி அடையலை, இதுதான் போயிட்டு இருக்குன்னு தெரியுது. ஸோ அது படத்தில் வர ஆரம்பிக்கும் போது, ஒரு கமர்ஷியல் படத்தில் அது வந்து பார்ட் ஆஃப் நேரேட்டிவாக வரும்போது சில சமயம் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் ஆச்சுன்னா அது அதிர்ச்சியாக தெரியுது. பட் ஆக்சுவலாக அது அதிர்ச்சி இல்லை. சொசைட்டி இஸ் ஆல்ரெடி லேர்ன் டு அக்செப்ட் இட். அது பொதுத்தளத்துல ஒரு ஏற்புடையதாக அல்லது ஒரு ஒரு டயலாகா மாறலையே தவிர ஆனா அது அக்செப்டன்ஸ் ஒரு பேச்சு பொருளா மாறல, மாறாம இருந்திருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு அதிர்ச்சின்னு தோணுது. அதனால வந்து அப்படி நமக்கு பெர்செப்ஷன் அப்படி இருக்கு. ஏன்னா நாயகன் வந்த டைமும் சரி, தளபதி வந்த டைமும் சரி, இப்போ இதை வந்து தக் லைஃபோட நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். ஒரு மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு டான் அல்லது மாஸ் மூவிஸ் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் தக் லைஃப் வைக்கலாமா? நாயகன், தளபதி அந்த கேட்டகரியா? அதெல்லாமே நான் வந்து மாஸ் படம்னு சொல்ல மாட்டேன். இது வந்து எப்படின்னா, கேங்ஸ்டர் வேர்ல்டுங்கிறது வந்து ஒரு களம் வந்து, அதில் வந்து ஸ்டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த இதில் களத்தில் வந்து நம்ம ஒரு கதை செட் பண்ணோம்னா அதில் வந்து பாதிக்கப்பட்ட உயிர். ஸோ அதனால அதில் இருக்கிற ட்ராமா ஒன்று கொஞ்சம் ஹைலைட் ஆகுது. பட் ட்ராமா வந்து யூனிவர்சல். 2 கதாபாத்திரங்களுக்கு நடுவில், ஒரு அப்பா பையனுக்கு நடுவில், ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற ட்ராமா தான். அது வந்து இந்த காலத்தில் வைக்கும்போது அதுக்கு வேற ஒரு கலர் வருது. ஆனால் இந்த சொல்ல வேண்டிய ட்ராமா உண்மையாக இருந்தால் போதும்னு தோணுது. அது வந்து எந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கு நல்லா தூக்கி கொடுக்குதோ அந்த பிளாட்ஃபார்மில் செட் பண்ணுறோம். அந்த பேக்ரவுண்ட், அந்த உலகம், அந்த களம் வந்து நம்பும்படியாக இருக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கும்படியாக இருக்கணும். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப் சினிமேட்டிக்காக சொல்கிறதுக்கும் அது வந்து ஒரு ஸ்கோப் கொடுக்கலாம். ஸோ அதனால அப்படி இருந்தது தவிர வேற 3 வேற இதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜானர் ஒன்று தான், பட் ஆனால் வேற தீம்னு நினைக்கிறேன். நீங்கள் டான் மூவிஸ் தான், மற்றவங்களோட டான் மூவிஸ்க்கும் திரு மணிரத்னம் அவருடைய மூவிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஆஸ் அ வியூவரா. ஏன்னா அதில் எமோஷன்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ நாயகனாகட்டும், அங்கேயும் அப்பாவுக்கும் மகளுக்குமான எமோஷன் இருக்குது. அந்த டயலாக் எல்லாமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு, 2 பேருக்குமான எமோஷன்ஸ். தளபதி வந்தாலும் அம்மா பையனுக்கான எமோஷன்ஸும் வருது நிறைய, அப்புறம் நண்பர்களுக்கான எமோஷன்ஸ். ஸோ எமோஷன்ஸ் எப்பவுமே அந்த ட்ராமா பார்ட் எப்பவுமே வச்சுட்டு இருக்கீங்க. தக் லைஃப்லையும் அப்படி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இது ட்ராமா தான். அது வந்து அந்த களத்தில் செட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த கேரக்டர் சாய்ஸ் எப்பயுமே உங்கள்கிட்ட ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கு. த்ரிஷா அவர்களை குந்தவையா முதல்ல என்னால் யோசிக்க முடியல, ஆனால் படம் வந்த பிறகு அப்படி ஒரு எலிவேஷன் இருந்துச்சு. இதில் வேற ஒரு ஜானரில் வர்றாங்க. இந்த சாய்ஸஸ் எப்படி எடுத்தீங்க? திரு கமல்ஹாசன் இந்த படத்துக்கு இந்த ஸ்கிரிப்ட் அவரோட ஸ்கிரிப்ட்னாலும் கூட லைக் அவர் இதுக்கு பொருந்துறது அப்படிங்கிறதுக்கும் சிம்பு அப்படிங்கிறதும் என்ன சாய்ஸில் வருது? கமல் சார் ரொம்ப ஈஸி, எது கொடுத்தாலும் அவர் பொருந்திப்பார். ஸோ அவரை பற்றி கவலையே பட வேணாம். அவர் வந்து இஸ் கேபிள் ஆஃப் கன்வெர்ட்டிங் எவ்ரி திங். பட் மற்றதெல்லாம் வந்து யார் இந்த கதாபாத்திரத்தை
வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்களோ, யாரை வந்து அது நம்பும்படியாக செய்கிறாங்களோ, அவங்க வந்து அவங்களோட ஒரு எலிமெண்ட்டை உள்ளே கொண்டு வராங்களோ, அதுதான் தேவைப்படுது. இப்போ சிம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவரோட ஒரு இன்னர் திங் இதுக்குள்ளேயும் இருக்கணும். இது வந்து வெறும் ஒரு கேரக்டர் அவுட் சைடு வெளியிலேருந்து வந்து நடித்த மாதிரி இல்லாமல், சிம்பு அந்த நிலைமையில் இருந்தால் எப்படி நடந்துப்பாரோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்களோட இன்புட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு கேரக்டர், ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இதில் இருக்காங்க, ரொம்ப ப்ராமினன்ட் ஃபேஸஸே பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. அபிராமி வரைக்கும் நல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமான தேவை அங்கே வந்திருக்குது இருக்கு. இல்லாட்டி அது நிச்சயமாக அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாருக்கும் டிஃபைன்ட் ரோல்ஸ் இருக்கு, எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சில சமயம் எப்படின்னா வந்து படத்தில் ஒரு கேரக்டரோட ஆர்க் ரொம்ப லெங்க்தியாக போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன ஆள் தான் வேணுங்கிறது இல்லை. படத்தில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும். சில சமயம் அந்த கேரக்டர் வந்து ஷார்ட்டர் பீரியடில் வராங்கன்னா, ஒரு நோன் ஆக்டர் அங்கே பண்ணும்போது அது ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரென்த், அந்த கேரக்டரோட அந்த ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரென்த் அந்த கேரக்டருக்குள்ளே வரும். அதை தாண்டி நம்ம வந்து மோல்ட் பண்ணலாம். இந்த கேரக்டர் வந்து அந்த அந்த ஆல் த அதர் added elements can come into it. திரைக்கதைகள் பற்றி பார்த்தோம். நீங்கள் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு பிறந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன், அது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கான வாழ்த்து. அப்புறம் உங்கள் இன்னும் திரைப்படங்களில் நிறைய பண்ணணும், இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. வேற ஒரு நேர்காணலில் பார்த்தேன், லார்ஜர் தன் லைஃபா அப்படின்னு கேட்டப்ப இல்லை அப்படின்னு வேற அதில் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அட் த சேம் டைம் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பேசுகிற மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்காங்க சார். இப்போது நீங்கள் தொடங்கி 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 69 வயது, அவர் 70களில் இருக்கிறாரு திரு கமலஹாசன். ஆனால் இன்றைக்கும் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கீங்க. அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அவசியமாக இருக்கா லைஃப்பில், எந்த வேலையாக இருந்தாலும்? ஏன்னா 40 வருஷத்தில் சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு சேச்சுரேட்டட் மனநிலை சில நேரங்களில் வரலாம். அப்படி ஏதாவது வந்திருக்கா? அல்லது ஆனால் ஒவ்வொரு திரைப்படத்துலையும் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டுட்டே இருக்கீங்க. அப்போ அது அந்த எக்ஸைட்மெண்ட் தான் அதை உங்களை புஷ் பண்ணுதா? இது வேலைன்னு நினச்சா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இது வேலை இல்லை, இது வந்து ஒரு பேஷன். ஸோ இது அது மேலே இருக்கிற அந்த காதல் இருக்கிற வரைக்கும், ஒரு கதை சொல்கிறதுல ஒரு ஆர்வமும், அது சினிமாங்கிற மொழி மூலமாக சொல்லும் ஆசையும் இருந்ததுன்னா அது வந்து ஒரு வேலை கிடையாது. அது வந்து அவங்களா என்ன வேணாம் போதும்பா அப்படின்னு அனுப்புகிற வரைக்கும் நான் பண்ணுறதா இருக்கு. அந்த வேலையை புரிஞ்சுக்கிறதா. இப்போ எல்லாருமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க எல்லா துறைகள்லையும், நாட் ஓன்லி இன் சினிமா. அப்போ அந்த பேலன்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா பார்க்குறீங்களா? ஏன்னா நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நோ ரிட்டையர்மெண்ட். நம்ம விரும்புகிற வரைக்கும் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, அவங்க வெளியே அனுப்புகிற வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல எப்படி அதை பார்க்குறீங்க சார்? ஒரு டைரக்டருக்கு ஒரு பெரிய ஃபில்ம் மேக்கருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஆக்டருக்கு இல்லாத அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஆக்சுவல் ஷூட்டிங் டேஸ் மேபி 60 நாள் இல்லாட்டி 75 நாள் அவ்வளோதான் பண்ணுறோம் ஒரு வருஷத்தில். மிச்ச நாளெல்லாம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. வேணுங்கும் போது நம்ம வேலை செய்யலாம். எப்போ ஐடியா வரும், 9 to 5 தான் வரணுங்கிறது இல்லை. காலைல 5 மணிக்கு எழுதி 8 மணி வரைக்கும் எழுதிட்டா அதுக்கப்புறம் நேரம் உங்களுதான் இருக்கலாம். ஸோ அதனால ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் இஸ் ஈஸியர். ஒரு ஆக்டர்னா அவர் நிறைய நாள் ஒர்க் பண்ணுறாரு, வேறு ரோல் பண்ணுறாரு, வேறு இது பண்ணுறாங்க. ஆனால் டைரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் லக்ஸூரியஸ் லக்கி. அவங்களுக்கு வந்து நிறைய நேரம் இருக்குது அண்ட் த பேலன்ஸ் இஸ் வெரி ஈஸி. அப்போ காலத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தையும் ரொம்ப ஆழ்ந்து பார்க்குறீங்களா? ஏன் இந்த கேட்குறேன்னா, ஒரு நீங்கள் தொடங்கின காலத்தில் இருந்த ஆடியன்ஸோட வியூவர்ஷிப்போட ஒரு மைண்ட் செட், அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்போஜர் கூட கிடையாது. ஒரு படத்தில் இந்த ஆக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, இல்லை இந்த கதை இருந்துச்சுங்கிற அளவில் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஜர் ரொம்ப நிறைய இருக்குது. குளோபல் சினிமா பார்க்குறாங்க, வெப் சீரிஸ் பார்க்குறாங்க, எல்லா ஆக்சஸும் வந்துருச்சு. ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறாங்க. இன்னைக்கு இந்த படத்தில் மணி சார் என்ன ஃப்ரேம் வச்சுருக்காரு, அல்லது இந்த வார்த்தை பிரயோகம் எப்படி வரைக்கும், மியூசிக்கில் ஒரு பார்ட் வரைக்கும் பேசுகிறாங்க. இந்த எக்ஸ்போஜர் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிறது ஸ்ட்ரென்த்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு, அல்லது ஒரு கிரியேட்டருக்கு அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரெண்டும். ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இப்போ வந்து விஷுவல் மீடியத்தோட எக்ஸ்போஷர் இஸ் ஸோ லார்ஜ். அவங்க ஒன்று காட்டினா டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. முன்னெல்லாம் முதல்ல எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் வந்து ட்ரெயினில் வந்து இறங்கி வீட்டுக்கு வர்றதுன்னா ட்ரெயின்லேருந்து ட்ரெயின் வரணும், இறங்கணும், வண்டியில் ஏறணும், வண்டி வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு உள்ளே போகணும், இப்படி சிம்பிளாக அப்படி தான் கதை சொல்லிட்டு இருந்தோம்.
அதுலேருந்து கம்ப்ளீட்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸ், சில்ட்ரன், அவங்க கிராஸ்ப் ஆஃப் விஷுவல் மீடியா இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதனால வந்து உங்களுக்கு நிறைய எக்கானமி கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் தட் ஸ்ட்ரெங்க். பட் த சேம் சேலஞ்சஸ் என்னன்னா, இப்போ வந்து படத்தை எங்கே வேணால் நிறுத்தி எவ்வளோ தடவை வேணால் பார்க்க முடியும். முன்னெல்லாம் ஒரு தடவை தேட்டருக்கு வந்து பணம் கொடுத்து தேட்டரில் எல்லாரோடையும் சேர்த்து ஒரு பார்க்கணும், அதில் என்ன தெரியுதோ அது மட்டும்தான். இப்போ வந்து மைன்யூட்டாக அவங்களால நோட்டீஸ் பண்ண முடியும், பின்னாடி போய் பார்க்க முடியும், இதில் அதுவும் பூத கண்ணாடி வச்சு பார்க்குறாங்க. ஸோ அதனால வி ஹாவ் டு மேக் இட் ஈவன் மோர் பர்ஃபெக்ட். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து சவுண்டில் வந்து நான் வந்ததுக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். இதே மாதிரி தான் டிஜிட்டல்லையும். ஸோ அதனால நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம இன்னும் போட வேண்டியிருக்கு. இப்போ அந்த லிபர்ட்டியும் இருக்குது, இப்போ அந்த டைம் கொடுக்குறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்குது டு கிரியேட் அ கம்ப்ளீட் சினிமா, நோ டு கிரியேட் ஆடியோ அண்ட் விஷுவல் டு த பெஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா இப்போ வந்து த ரிசப்ஷன் இஸ் இன் தட் குவாலிட்டி. ஸோ வியூவர்ஷிப் மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ கோர் ஆடியன்ஸ்னு உங்களுக்கு யாரை பார்க்குறீங்க? நீங்கள் தொடக்க காலத்தில் இருந்த கோர் ஆடியன்ஸுடைய ஏஜ் குரூப் அல்லது ரூரல் அர்பன் அப்படிலாம் பல டிஃப்ரென்சஸ் இருக்கும். நீங்கள் ஒரு எம்பிஏங்கிறதுனால நிச்சயமாக இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த கோர் ஆடியன்ஸ் இப்போ யாரை மைண்டில் வச்சு நீங்கள் இந்த திரைப்படங்கள் பண்ணுறீங்க? இப்போ தக் லைஃப் வருது, இப்போ நமக்கு கோர் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா? டிக்கெட் கொடுத்து சினிமாக்குள்ளே போகிற ஆளுங்க. ஏன்னோ ஐ மீன் த சென்ஸ் ஐ திங்க் தமிழ்நாட்டு அவர் சவுத் இந்தியாவிலே இன்னும் வந்து அந்த ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ஐ திங்க் சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, தேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது, அண்ட் ஒரு காதல் இருக்குது சினிமா மேலே. அது மாறலை. ஸோ அதனால வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து வேற இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இது வரைக்கும் பார்க்காத 30 வருஷமாக தேட்டருக்கு வராதவங்கலாம் வந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸுங்கிறது இல்லை. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாறலாம். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னா அதுக்கு வேறு மாதிரி வரலாம், இப்போ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தால் அதுக்கு வேறு மாதிரி வரலாம். ஸோ எல்லா ஜானர்லேயும் ரெடியாக இருக்காங்க வரத்துக்கு. நம்ம கொடுக்குறது, நம்ம பொசிஷன் பண்ணுறது, நம்ம எப்படி அதை கோர்வையாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறோங்கிறத பொறுத்து. நீங்கள் சொல்ல மாதிரி தமிழ் சினிமா அல்லது ஆடியன்ஸ் சவுத் இந்தியாவில் சினிமாவை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை தான். முன்னாடி ஒரு சின்ன தயக்கம், ஹெசிடேஷன் இருந்திருக்கும். வெளிப்படையாக நான் சினிமா ரசிக்கிறேன், பாட்டை ரசிக்கிறேன்னு சொல்லாமல் இருந்தும் கூட இப்போ வந்து அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து நல்லா இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குங்கிறது பர்செப்ஷன் தான். அகெயின் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை கொண்டாடக்கூடிய ஒன்று இடம் இருக்குது. நான் கேட்குறது, இப்போ தியேட்டர் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் சரி, அப்புறம் ஓடிடியில் வேறு விதமாக அதை ரசிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு கிரியேட்டர் திங்க் பண்ணுவீங்களா, இல்லை ஒன்லி உங்களோட ஸ்கிரிப்ட் அது என்ன பேசு அதோட நிறுத்திக்கிறீங்களா? ஐ திங்க் ஃபைனலாக சினிமா தான். அது எந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தாலும் அது சினிமா தான். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஸ் அ மேக்கர் இஸ் ஒன்லி டு மேக் ஆஸ் குட் அ ஃபிலிம் ஆஸ் பாசிபிள். அது இப்போ எப்படி வேணால் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேட்டரில் பார்க்குறாங்க, ஃபோனில் பார்க்குறாங்க, ஐபேடில் பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே செகண்டரி ஸ்க்ரீனாக படம் பார்க்குறாங்க. ஸோ அது மாறிட்டே இருக்கும். அவங்க அது அந்த நேரத்தில் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சால் அவங்க பாட்டு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் ஃப்ளைட்டில் போகும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஃபோனில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு, கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் அதுதான் உண்மை. அதை தாண்டி அந்த படம் வந்து அந்த சின்ன ஃப்ரேமை தாண்டி வெளியே நிற்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு திரைப்படங்களை வந்து காட்சிகளாக மாற்றியதுல உங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகம். அது வந்து நிறைய ஸ்கிரிப்டா இருக்கும், பேசுவாங்க, அல்லது ஒரு நாடகத்தன்மை. இது வந்து ஒரு விஷுவல் மீடியமா அல்லது மாடர்ன் சினிமா அப்படின்னா அடையாளப்படுத்துறது மணி சார் இருக்காரு. இப்போ இந்த திரைமொழியில மாற்றங்கள் வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? அதாவது நீங்க தொடங்கினதுலேருந்து இப்போ வரும்போது கண்டிப்பாக மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு டெஃபினட்டாக இது சாப்டர் மாதிரி, இந்த சாப்டர் அந்த சாப்டர்னு போல பிக் ஜம்ப்ஸ் வந்திருக்கு முன்னாடி. ஐநோ அந்த சென்ஸ் ஃபிலிமில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ வந்து ஒரு மாதிரி தான் வந்து ஷூட் பண்ண முடியும். இப்போ வந்து டிஜிட்டல் போயிடுச்சு, இப்போ வந்து மல்டி கேமரா வச்சுன்னு எல்லாம் ஷூட் பண்ணுறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஸோ அது மாறிட்டு இருக்கும். பட் ஆனால் சொல்ல வந்த கதை, சொல்ல வேண்டிய காட்சி அது மாறலை. அதில் என்ன உண்மை இருக்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து இந்த டெக்னாலஜி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கணுங்கிற மைண்ட் செட் எப்பயுமே உங்களுக்கும் உண்டு, திரு கமலஹாசனுக்கும் உண்டு. எப்பயுமே அந்த ரெலவன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இருப்பீங்க. சுஜாதா ரைட்டர் எப்படி வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருப்பார் ஒவ்வொரு டைப்ரைட்டிங் வந்தபோது இல்லை கம்ப்யூட்டர் வந்தபோதுன்னு. அப்போ இந்த 30களில் திரு கமலஹாசன் அவர்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு அவரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்குமான
வேரியேஷன் எதுவும் உணர்றீங்களா இல்லை ரெண்டு பேரும் ஒரே வேவ் லென்த்தில் தான் இருக்கும் அப்படின்னு பட்டுச்சா? அடிக்கடி பேசியிருப்பீங்க, ஆனால் சினிமாவா இப்போ தானே ஜாயின் பண்ணுறீங்க. நாங்கள் நாயகன் பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட தொடக்க நிலையில் இருந்தேன். அவர் வந்து 20 வருஷம் எனக்கு சீனியர் சினிமாவில். அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் பிக் ஸ்டார். 16 வயதில் இப்போ நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கிட்டாரு. ஸோ எனிவே அவர் வந்து வாஸ் அ பிக் ஸ்டார் பை த டைம் நாயகன் பண்ணும்போது. ஆனால் வந்து என் மேல் நம்பிக்கை வச்சு, இந்த என்டையர் டீம் மேல் நம்பிக்கை வச்சு ஒரு படம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீடமோட கொடுத்தாரு. ஸோ அது வந்து அங்கேருந்து வந்த ட்ரஸ்ட்டு தான் இன்னி வரைக்கும். அது அந்த ட்ரஸ்ட் தான் வந்து ஐ ஷுட் பி கான்ஃபிடென்ட் இன் ஹிம், ஹீ ஷுட் பி கான்ஃபிடென்ட் இன் மீ. இட்ஸ் ட்ரூ ஃபார் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அதுதான். இட் இஸ் ஏன்னா இது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு கொலாபரேட்டிவ் மீடியம். நான் எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்று பண்ணுறோம். இப்போ இந்த ஒரு ஒரு படத்தில் கேமராமேன் வித்தியாசமாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, தேர் வில் பி அ சேஞ்ச். எடிட்டர் வேறு மாதிரி இருந்தானா வேறு மாதிரி ரிதமில் இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ கமல் சார் படம் பண்ணும்போது அதுதான் எனக்கு இன்னும் அவர் வந்து படம் வெறும் நடிக்க வரல, அவர் படத்தில் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறார். ஸோ அந்த அடிஷன் இதில் வந்து தெரியும். ஏன்னா அதனால தான் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. மணி சார் அண்ட் கமல் சார் ரெண்டு பேரும் வந்து ஒரு படம் மறுபடியும் வராங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு எல்லா படங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அது ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ப்ரெஷராக பில்ட் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ப்ரெஷர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான். ஓகே. இது நாயகன்லேருந்து வித்தியாசமான படம் தான். ஸோ படம் ஆரம்பிக்கும் போது கதை ஃபிக்ஸ் ஆகி டெவலப் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த பிரச்சனை வந்து மற்ற எல்லா ப்ரெஷரோட ஜாஸ்தி ப்ரெஷர். ஓகே. ஸோ அதில் உள்ளே போயிட்டோன்னு நான் கேபி சார் சொல்லுவார்ல, 2 கோடுகள்னு. ஒரு கோடுக்கு தானே இன்னும் பெருசாக வந்ததுன்னா இது சின்னதாக போயிடுது. ஸோ அந்த நிலைமை தான். படம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுதான் வந்து நம்மளை டிக்டேட் பண்ணுது. ஓகே. அது வந்து கூட்டிகிட்டு போகுது. அதில் வர பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணி அதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ சினிமாட்டோகிராஃபர் ஒரு படத்தில் மாறும்போது அந்த வேறு ஒரு வியூவாக கிடைக்குது அப்படின்னு. ஒரு டெக்னீஷியன்ஸ் மாறி இருக்கிறாங்க. திரு ரஹ்மானோட ஒரு நீண்ட பயணம் உங்களுக்கு 92லேருந்து மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கும் 9 பாடல்கள் இசையமைச்சிருக்காரு. ஸோ அது வந்து அந்த மாற்றமே இல்லாமல் தொடர வேண்டிய ஒரு அவசியம் அல்லது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படி இருக்கா? அதை எப்படி பார்க்கலாம்? சிலது நான் இப்படி யோசிக்கிறேன். எப்படின்னா வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் கூட சேர்ந்து போகிற பயணம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த 75 டேஸோட இன்டென்ஸ் ஒர்க். 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே போகிற மாதிரி அதுக்குள்ளே போய் வெளியே அந்த சைடு வரணும். ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ரியலி இன்டென்ஸ் டைம் இருக்குது, பணம் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, ஆர்டிஸ்டோட டேட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம நினைக்கிறத தாண்டி ஒரு ஸ்டெப் போகிறதுங்கிற ஒரு பேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு வேணுங்கிற உறவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப் அந்த பீரியட் போது. ஸோ அது வந்து சில சமயம் இட் இஸ் குட் தட் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு 2 பேருக்கும் வெளியே போய் பின்னாடி மேலே கற்றுக்கிட்டு திருப்பி வருது வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறோம். இது எல்லாரும் சினிமாட்டோகிராஃபர் அப்படி தான் நினைக்கிறாங்க, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அவங்ககிட்ட நான் கற்றுப்பேன், அவங்க வெளில போய் கற்றுக்கிட்டதுலேருந்து நான் கற்றுப்பேன், நான் வெளியே பண்ணதுலேருந்து அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதர் டெக்னீஷியன் வச்சுக்காங்க, எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அது வந்து இந்த ஹை ப்ரெஷரில் பண்ணுறது இல்லை. அது வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் இருக்குது. எங்கள் 2 பேருக்கும் வந்து நேரம் இருக்குது. 2 பேர் கொஞ்சமாக செதுக்க முடியும். ஸோ அந்த இதனால வந்து யார் வந்து நம்ம கூட சேர்ந்து பயணிக்க முடியுமோ அவங்களோட ஈஸியாக பயணிக்க முடியுது. எனக்கு வந்து இது வரைக்கும் நான் நினச்சது தாண்டி தான் வந்து ரெமானோ, ஸ்ரீகர் பிரசாதோ, லெனினோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க எனக்கு ஒரு படி முன்னாடி தான் இருக்காங்க. ஓகே. ஏதாவது ஃபேக் டெட்லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்களா அவருக்கு? இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ என்னென்ன ப்ரொடியூசர்ஸ் முன்னாடியே சொல்லிடுறாங்க, இன்னைக்கு டேட் June 5th எப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட போய் சொல்லக்கூட வாய்ப்பு இல்லை. ஓகே. ஏன்னா அவரே அந்த கோரிக்கை வச்சார் சொல்லியிருந்தீங்க. ஏதாவது அந்த ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு வந்துருதோ, ஒரு பாடலை வந்து இந்த தேதிக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு அது வரைக்கும் ஒரு டைம் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வேணும்னா அந்த அவுட்புட் வந்துடுதா? அவரோட மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படிதான். அவருக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு வந்து அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி அண்ட் எல்லாம் வருது அதில்.
அது மேஜிக்காக தான் இருக்கு. உங்க 2 பேரோட பாடல்கள் வந்து இப்ப எல்லாரும் பேசியிருப்பாங்க, இருந்தா கூட எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கல்யாண பாட்டு அப்படின்னா நிறைய பாட்டு இப்போ உங்கள்ட்ட இருந்தே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 2 பேரோட காம்பினேஷன்லயே நிறைய படங்கள்ல இருந்து வந்திருக்கு. இதுலயும் நீங்க ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் இஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. ஸோ பாடல் வரிகள்லயோ அல்லது பாடல் உருவாக்கத்திலயோ நீங்க இன்வால்வ் ஆவீங்களா அவரோட மியூசிக்ல சேர்ந்து அப்படி கேட்கிறேன். கண்டிப்பா. இல்லாட்டி வந்து அப்படி நம்ம வார்த்தைகள் அல்லது இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி சாங் போலான்னு இந்த மாதிரி இன்னும் இதில் ரெஹ்மான் கிட்ட ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் இந்த சுச்சுவேஷனுக்கு இது ஒன்றுங்கிற கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கதை சொல்லிட்டு இந்த கதை களம் அதில் வந்து எப்படி எந்த மாதிரி மியூசிக் பண்ணலாம் அண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவர் டியூன் கொடுத்துட்டு இருப்பார். நம்ம அந்த டியூனை கேட்டு இது அங்கே வச்சுக்க முடியுமா, இது இங்கே வச்சுக்க முடியுமா, நம்ம சாய்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி கல்யாண சாங்னா அது கல்யாண சாங்னு தெரியும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு செலிப்ரேஷன் தேவைப்படுது அதில். ஸோ அதில் வந்து ஒரு தேடல் இருக்கும். அதில் ஒன்று கிட்டத்தட்ட ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அவருக்கு எங்கேயோ பாம்பேக்கு போகும்போது இன்னொரு ஐடியா வந்து அங்கேருந்து சொன்னார், ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி வேற ஒன்று இருக்குது கேட்டுப்பாரு அப்படின்னு. ஸோ அப்படி அனுப்பிச்ச பாட்டு தான் இது ஜிங்கிஜா சிங் ஜிங்கிஜா. ஓகே. ஸோ அந்த மாதிரியான இது வந்து ஒரு மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் உங்களோட சைடு, அவரோட சைடு, லிரிசிஸ்ட் எல்லாமே கலந்ததா தான் அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபுல்லாக அவர் தான் பண்ணுறாரு. கேட்கறது மட்டும் தான் இல்லை. இது மாதிரி இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா. ஒரு ரெலவெண்ட் கொஸ்டின் அதோட சொல்றேன். ஏன் கேட்கணும்னா, திரு இளையராஜா அவர்களோட நேர்காணல் இப்ப சமீபத்தில் பேசும்போது சொன்னாரு, தளபதி சாங்ல வந்து அந்த ராக்கமா கைத்தட்டுல நடுவில் ஒரு பீஸ் வந்து குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் அந்த அந்த பாட்டு அப்ப நீங்க தான் கேட்டிருந்தீங்க அப்படி சொல்றாரு. நான் மறந்துட்டேன் மியூசிக் போடும்போது. அப்புறம் அவர் வந்து நினைவுபடுத்தினாரு. அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து உடனே அங்க இருந்து ஒருத்தட்ட கேட்டு என்ன பாட்டு ஏதாவது இருக்கான்னு எடுத்து போட்டோம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் உருவாக்கத்துல அது அப்புறம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஒரு ஒரு பெரிய பீட் ராக்கமாக கைத்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி திரும்ப இந்த பக்கம் போயிட்டு திரும்ப அது வரும். அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அது எப்படி நடந்ததுன்னு. இப்போ அந்த மாதிரியா பாடல்களுக்கு நீங்கள் வந்து வரிகளுக்கும் கொடுக்குறீங்களா? வரிகளுக்குன்னு இல்லை, நம்ம கதை சொல்கிறது. அதில் வந்து அவர்கிட்ட ராஜா சார் வந்து இது ஜீனியஸ். அவர் வந்து பாட்டு இப்படி தொட்டா கொட்டுறது அவர்கிட்ட. ஸோ அவர்கிட்ட கம்போஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் நான், இந்த மாதிரி இதில் தான் வந்து இந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷனு, இதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரஜினி சார் சோபனாவை பார்க்குறாங்க. அவங்க ஆர்த்தடாக்ஸு, அவங்க இது செலிப்ரேட் பண்ணுறாங்க டெம்பிள் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் டியூன் பண்ணியிருந்தோம். ராக்கமா டியூன் வந்து ஃபைனலைஸ் ஆகி எழுதி முடிச்சிட்டோம். பாம்பேயில் ரெக்கார்டிங் இருந்தது. பாம்பேயில் ரெக்கார்டிங் இருக்கும்போது ஐ ஹேட் டு ரிமைண்ட். ஏன்னா அதுக்கு நடுவில் அவர் வந்து ஒரு 50 படம் பண்ணி முடிச்சிருப்பார். ஸோ அதனால அவர் வந்து இது பண்ணும்போது அப்போ தான் ஃபைனலைஸ் பண்ண டியூனுக்கு அப்புறம் இங்கே தான் கேட்குறாரு. இங்கே கேட்டு இன்னும் இமீடியட்லி அது ஸ்கோர் எழுதுறாரு. அப்போ ஐ ஹேட் டு ரிமைண்ட், இங்கே தான் வந்து அது பேசியிருந்தோம் ராஜா அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு. ஸோ இந்த பாட்டில் கேட்டிருந்தீங்களா அதை அப்படின்னாரு. ஸோ அப்போ பண்ணார் அவர். அதை எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து அதை பிளெண்ட் பண்ணது வந்து கண்ணுக்கு தான். இன்னைக்கு ஈவினிங் எழுதுறாரு அவர். அப்போ சொன்னது அப்போ வந்து லிரிக் வாங்கிட்டு அதை போட்டு அடுத்த நாள் ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டார். ரஹ்மான் சாரோட பழைய வேற நீங்க எல்லாம் சேர்ந்து பேசினதுலயே பார்த்தேன், சில முதல் வரிகளை அவரே வந்து டம்மியா போட்டிருக்காரு, அதுவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அல்லது நள்ளிரவுல கவிஞர் வைரமுத்துவெல்லாம் எழுப்பி வார்த்தைகள் கேட்டு பண்றது அப்படின்னு. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப கீனா இருக்கீங்களா நீங்க 2 பேரும் பார்த்தேன் அந்த வரிகள். எனக்கு வந்து பாடல் வந்து முடிந்தவரை கவிதைக்கும் பாட்டுக்கும் கேப்பை குறைக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் அந்த வைரமுத்து சார் கூட ஒர்க் பண்ணும்போது அப்படிதான் நிறைய தடவை அவர் எழுதின கவிதையிலேருந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பாட்டு சங்க இலக்கியத்திலேருந்து வார்த்தைகள் எல்லாமே வந்திருக்கு. வார்த்தைகள் மட்டும் இல்லை, ஃபுல் போய்ட்ரியே நெஞ்சுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக அவர் எழுதினது. மழைக்குருவியும் அப்படிதான் அவர் முன்னாடி எழுதினது. மூங்கில் தோட்டமும் அப்படிதான். அந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டே போவேன். யாக்கே தெரிய அப்படிதான். இந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டே போவேன். ஏன்னா ஒரு கேப் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். தமிழ் பாட்டும் கவிதைக்கு அளவுக்கு இது இருந்தால் மெருகு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொழி அது தவிர தாட், வெறும் மொழி இல்லை, வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு தாட்டு. அதோட வந்து அது கொடுக்குற எவோக் பண்ணுற ஒரு சப்டிலிட்டி அதெல்லாம் ரொம்ப இட் கிவ்ஸ் யூ போய்ட்ரி இன் டு த ஃபில்ம் இல்லையா. ஸோ அதனால அதுக்கு தேவைப்படுது தான். இந்த படத்துலையும் குழந்தைகள் ஏதாவது முக்கியமான ரோல் பிளே பண்றாங்களா? உங்க நிறைய திரைப்படத்துல குழந்தைகள் மூலமா மெசேஜ் கன்வே ஆயிருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் இது மாதிரி இருந்தது. லைக்
நீங்க நல்லவரா கெட்டவரா டைலாக்ல தொடங்கி இது சூர்யாவோடது அப்படின்னு அதுல குழந்தை சொல்ற வரைக்கும் அஞ்சலி எல்லா திரைப்படங்களையும் அந்த குழந்தைகளை வச்சு ஒரு இமோஷன் அது அது எளிதா அந்த இமோஷன் கன்வே ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா த்ரூ சில்ட்ரன் வந்து நிறைய பார்த்திருக்கேன். அது ஒரு டிவைஸா நான் நினைக்கல, அது ஒரு கருவியா டெஃபினட்டா நினைக்கல. நாயகன்ல வந்து அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு இன்னசென்ட் கொஸ்டின். அது ஏன்னோ அது வந்து அந்த வாய் மூலமா வந்து ரொம்ப ஈஸி. அது கதையோட பேஸ் வரும்போதே அந்த சீன் வந்துடுச்சு. அந்த கேள்வி கேட்குற இது வந்து முதல்லயே வந்துடுச்சு. மற்ற சீன்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே அது கன்வே ஆயிடுச்சு. ஸோ அந்த டெஃபினேஷன் அவ்வளவுதான். பட் ரியல் லைஃப்ல கணத்தை முத்தமிட்டால் கூட நீங்க போர் எப்பமா நிற்கும்னு அந்த குழந்தை கேட்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கிருந்து வரும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹோல் படமே அதுதான். பார்வை வந்து ஒரு அந்த சின்ன பொண்ணோட பார்வை, இந்த ஹோல் பொலிட்டிக்கல் டெர்மாயில வந்து ஒரு சின்ன பொண்ணு வழியா தான் டிராவல் பண்ணிட்டு அவர் வழியா திரும்பி வந்துடுறோம். ஸோ அதனால அவ கேள்வி எல்லாம் அதோட வாயில் தான் வருது, அவளோட பார்வையில் தான் வருது. ஸோ அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி தான் வந்து இது பம்பாய் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ரெண்டு பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறது தான் அதோட உயிர். அதோட பல நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லா கன்வே ஆயிருக்கு. நான் அதனால தான் அதை நோட்டீஸ் பண்ணி ஒரு சென்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் இருக்குல்ல, ஒரு எந்த தப்பும் பண்ணாது நம்ம அதுக்குள்ள மாட்டிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வர கேள்வி வந்து ரொம்ப ஜெனுவினா இருக்கு. தக் லைஃப் ஒரு பேன் இண்டியா மூவின்னு சொல்லலாமா? எல்லா படமும் பேன் இண்டியா. ஏன் நான் கேட்கிறேன் சார், பேன் இண்டியாவில் நீங்க முன்னாடியே தொட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். பம்பாய் பேன் இண்டியா தான், ரோஜாவே பேன் இண்டியா மூவி தான், ஸ்கிரிப்ட் வைஸ் சொல்றேன். அப்புறம் மார்க்கெட்டாகவும் அது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த டேர்ம் தான் புதுசா வந்திருக்கோன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. கண்டிப்பா டேர்ம் தான் புதுசு. சும்மா நமக்கு வந்து அந்த டேர்ம் மேல ஒரு புது காதல் வந்துச்சு, அவ்வளவுதான். படம் பண்ணும்போது படம் வந்து நல்ல படமா இருக்கும். அது வந்து எவ்வளவு யதார்த்தமா இருக்கோ, எவ்வளவு ரூட்டடா இருக்கோ அவ்வளவு பெட்டர். அதை தாண்டி அது வந்து மற்ற மொழியிலையும் பார்க்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, மற்ற ரீஜன்லையும். இப்போ வந்து அது இன்னும் சுலபமாயிடுச்சு, ஏன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்துடுச்சு. அதனால வந்து நார்த்ல இருக்கவங்க மலையாள படம் பார்க்க முடியுது, தமிழ் படம் பார்க்க முடியுது. ஸோ அதனால ஈஸியர் டு டிரான்ஸ்லேட், அவ்வளவுதான். ஸோ இது வந்ததுனால என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் ரூட்டடா இன்னும் ஜெனுவினா பண்ணா பெட்டர். இப்போ இந்த வருஷத்துல வந்த திரைப்படங்கள் எல்லாமே நேஷனலா பார்த்துருக்காங்க. அது லப்பர் பந்தா இருக்கலாம், அல்லது மெய்யழகனா இருக்கலாம், டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒய்டரான ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் இப்போ மார்க்கெட் ரொம்ப ஒய்டர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாடல்களை பத்தி நிறைவேற்றிச்சிரும். 2 பாட்டு ரொம்ப இப்போ நம்ம ஏற்கனவே திருமண சாங் பத்தி பேசிட்டோம் சார். இன்னொன்று வந்து முத்தமிழை ஸ்டேஜ்ல பாடும்போது அது ஃபீமேல் பாடினா கூட ரஹ்மான் பாடினப்போ இன்னும் ரொம்ப அழகா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அஞ்சு வண்ண பூவே. ஸோ அது நீங்க எப்போ ரியலைஸ் பண்ணீங்களா? அஞ்சு வண்ண பூவே வந்து இது அங்க ஒரு ஃபீமேலுக்காக தேவையானதா இருந்துச்சா? அந்த ரெண்டும் படத்துல ரெண்டும் இருக்கும். ரஹ்மான் வாய்ஸும் இருக்கும், ஃபீமேல் வாய்ஸும் இருக்கும். அது கதையில வந்து அது ஒரு மெயின் தீம் அது. ஓகே. ஸோ அதனால வந்து அதோட வேரியஸ் ஷேட்ஸ் இருக்கு. முத்தமிழை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வெவ்வேறு பாடல்கள் அப்படின்னு வரும்போது அந்த ஒப்பீடு பார்க்கணுமா, இல்ல பாட்டா மட்டும் பார்த்தா நல்லதா? என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? ஏன்னா பாடல்கள் வெவ்வேறு நபர்கள் பாடும்போது இது பெட்டர் அது பெட்டர் அப்படின்னு வெவ்வேறு நபர்கள் எழுதுறாங்க, வெவ்வேறு நபர்கள் பாடுவாங்க. ஸோ அது வந்து எது கரெக்டாக வருதோ அது ஃப்ளோவில் இருக்கு, அவ்வளோதான். அந்தந்த சாங். ஸோ எப்போதுமே இந்த இது மற்ற மொழியில் பண்ணும்போது எப்போதுமே இதே வந்து திருப்பி ரீமேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆக்டர் வந்து இது மாதிரி இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து கம்பேரிசன் வந்து நம்ம தடுக்க முடியாது, அது இருக்கும். பட் தட்ஸ் அன் இண்டிவிஜுவல் டேஸ்ட். பட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் இருக்கு இல்லையா, எந்த பாடகராக இருந்தாலும் அவங்க ஆட் பண்ணுற வேல்யூ இஸ் ட்ரெமெண்டஸ். அவங்க அதை வந்து தன்னு தான் மாற்றிக்கிட்டு கொண்டு வராங்க. தக் லைஃப் வந்து ரொம்ப நீண்ட எதிர்பார்ப்போட வந்த ஒரு திரைப்படம். PS1 ஸ்டேஜில் கூட ரஜினி சார் சொல்லியிருப்பாரு, அந்த தளபதியில் நடிக்கும்போது முதல் 2 நாள் நான் வந்து பண்ண முடியல, அப்புறம் கமலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படிலாம் சொல்லி அதை ரொம்ப அழகாக இது பண்ணியிருப்பாரு. உங்க சைடு விஷயம் இருந்துச்சு, அவரை வந்து அப்படி ஒருத்தரை திடீர்னு இதெல்லாம் இல்லாமல் உள்ள இறக்குறது இருக்குல்ல, அது சூட் ஆகும்னு நினைச்சிங்களா அந்த டைமுக்கு ரஜினிக்கு? சூட் ஆகும் நினைக்கலன்னா அவர்கிட்ட போயிருக்க மாட்டேங்க. அந்த பேருக்கு வாய்ப்பு இருக்கா சார்? திரு மணிரத்னம் கமல்ஹாசன் நடந்துச்சு நீண்ட நாட்களுக்கு பிறகு, 3 டெக்கேட்ஸ்க்கு பிறகு. அதே போல திரு மணிரத்னம் திரு ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கா? அது நான் எப்படி சொல்ல முடியும், எனக்கு ஒரு கதை இருக்கணும், அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்னும் சப்ஜெக்ட் இருக்கணும். அவர் எல்லாம் பண்ணியிருக்காரு, அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு புதுசாக அவர்கிட்ட தேடணும். ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி ஒன்று ஆஃபர் பண்ணாமல் போய் நிற்க முடியாது. இன்னொரு நம்ம ஒரு படம் பண்ணுறோம்னு சொல்ல முடியாது, நம்ம இந்த படம் பண்ணலாமான்னு தான் கேட்க முடியும்.
திரு இளையராஜாவுக்கும் இன்றைக்கு தான் பிறந்த நாள். 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்திருக்கீங்க. அவர் பத்தி இளையராஜா அப்படின்னா திரு மணிரத்னம் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஜீனியஸ், அன்அடல்ட்ரேட்டட் ஜீனியஸ். தமிழ்நாட்டில் அவர் அவர் இந்தியாக்கே அவர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க், பெரிய அச்சீவ்மெண்ட், போற்றப்பட வேண்டியவர். நிறைய பேசுறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. ஆனா நீங்க ரிலீஸ்ல ரொம்ப குறைவான நேரத்தில் தான் இருக்கீங்க. இந்த தக் லைஃப் மட்டும் இல்ல, உங்களோட அடுத்தடுத்து வரக்கூடிய திரைப்படங்களும் உங்களுடைய திரைப்பயணமும் இன்னும் வந்து இந்திய சினிமாவுடைய தரத்தையும் உயர்த்தும், ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.